ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரோஜா கிளாசிக். இன்றைக்கி நம்ம வீடியோவில் நல்லா ஒரு ஹெல்த்தியான முடக்கத்தான் கீரை குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். முடக்கவாதம் இருக்கிறவங்க ரெகுலராக அந்த குழம்பு சாப்பிட்டா குணமாகும். இது என்னோடய செய்முறையில் எப்படின்றத வாங்க வீடியோவில் போய் பார்க்கலாம். இந்த முடக்கத்தான் கீரையை நீங்கள் கடையில் எங்கே பார்த்தாலும் வாங்கிட்டு வந்து வாரத்தில் ஒரு நாள் சமையலில் சேர்த்துக்கோங்க. இந்த குழம்பு செய்யறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு புளியும், சின்ன வெங்காயம், பூண்டு எல்லாம் எடுத்துகிட்டு ஒரு துண்டு இஞ்சி, ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு முடக்கத்தான் கீரையை க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இந்த கீரையை நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாம். 2 கைப்பிடி அளவுக்கு கீரைக்கு நான் இந்த அளவுக்கு புளி எடுத்துருக்கிறேன். ஒரு துண்டு இஞ்சி இந்த அளவுக்கு நம்ம சேர்த்துக்கணும். மிக்ஸி ஜாரில் கீரையை சேர்த்துட்டு கூடவே 2 பூண்டு பல் சேர்த்துட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற இஞ்சியை துண்டு துண்டாக கட் பண்ணி இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு முதல்ல கொஞ்சம் நேரம் அரைச்சிட்டு அப்புறமா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ நான் இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். புளியையும் நம்ம கரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ குழம்ப மண் சட்டியில் தாளிச்சிக்கலாம். எப்பயுமே மருத்துவத்துக்காக செய்கிற குழம்பு பார்த்திங்கன்னா மண் சட்டியில் தான் செய்யணும். இந்த குழம்ப நான் தேங்காய் எண்ணெயில் தாளிச்சிக்கிறேன். தேங்காய் எண்ணெய் இல்லை நல்லெண்ணெயில் நம்ம தாளிச்சிக்கலாம். இப்போ எண்ணெய் அளவாக சூடியாக இருந்தால் கடுகுளுத்தம் பருப்பு சேர்த்துடலாம். 1/4 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூனுக்கு கம்மியாக வெந்தயம் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு கூடவே 3 வரமிளகாய் சேர்த்துட்டு நம்ம எடுத்து வச்சிருந்த சின்ன வெங்காயமும் பூண்டையும் சேர்த்துடலாம். இது நல்லா வதக்கி விட்டுடணும். இது கூட ஒரு கொத்து கருவேப்பிலையை சேர்த்துட்டு நல்லா இந்த எண்ணெயில் வதங்கி வர வதக்கி விடணும். இப்போ இதில் நம்ம வீட்டில் செஞ்ச வடகத்தில் மேலோடு எடுத்தோன்னா அந்த வெங்காயம் இருக்கும் பாருங்கள், வடகத்தில் இருக்கிற வெங்காயம், அதை தான் நான் 1 ஸ்பூன் இதில் சேர்த்துருக்கிறேன். இதோடு சேர்த்துட்டு எல்லாத்தையும் நம்ம வதக்கி விட்டுடலாம். இந்த அளவுக்கு வதங்கி வந்ததும் இதில் நான் 2 தக்காளி பழம் இந்த சைஸில் கட் பண்ணி இதில் சேர்த்துடலாம். இதை போல் ஒரு மருத்துவ குழம்பு செய்யும்போது தக்காளி பழத்தை கட் பண்ணாமல் நம்ம கையிலே நல்லா புழிஞ்சு விட்டு நம்ம குழம்புகளை வெங்காயத்தோடு சேர்த்து வதக்கி விடலாம். இப்போ தக்காளி பழம் நல்லா வதங்கி வரட்டும். இந்த அளவுக்கு வதங்கி வந்துடணும். இப்போ அரைச்ச இந்த முடக்கத்தான் விழுதை நம்ம இதில் சேர்த்துடணும். இஞ்சோடு சேர்த்து அரைச்சிருக்கிற இந்த முடக்கத்தான் விழுதில் இது சேர்த்து நல்லோட பச்சை மணம் மாறுற வரைக்கும் இதை நல்லா வதக்கி விட்டுக்கணும். அதில் இருக்கிற குழகுழப்பு தன்மை ஓரளவுக்கு குறைஞ்சி வர வரைக்கும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம இதை புளிக்கரைச்சலை சேர்த்துடலாம். நான் புளிக்கரைச்சல் முதல் தண்ணி 2வது தண்ணின்னு சொல்லிட்டு 2 தண்ணியை இதில் சேர்த்துருக்கிறேன். சேர்த்துட்டு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், நார்மலாக நம்ம வீட்டில் இருக்கிற குழம்பு மிளகாத்தூள் 1.5 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு கூடவே மல்லித்தூள் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துடலாம். மல்லித்தூள் எதுக்கு சேர்க்கறேன்னா நம்ம கடைசியில் மிளகுத்தூள் சேர்ப்போம். அந்த காரத்தை சமன்படுத்துறதுக்காக நான் மல்லித்தூள் சேர்க்குறேன். இப்போ குழம்புக்கு தேவையான உப்பு, 2 சிட்டிகை அளவுக்கு பெருங்காயத்தூளும் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் ஒன்றா ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விட்டுடணும். நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் நான் நல்லா ஒரு 7 நிமிஷமாக குழம்பு நல்லா கொதிக்க விட்டுருக்கிறேன். குழம்பு நல்லா வாசனையாக மணமாக கொதித்து வந்துட்டுருக்குது. ஒரு தடவை நம்ம கலந்து விட்டுட்டு அடுப்பை இப்போ சிம்மில் வச்சுட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர்றதுக்காக ஒரு 5 நிமிஷத்துக்கு மூடி போட்டு விட்டுடலாம். ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் செஞ்சிங்கன்னா நல்லா குழம்பு கொதித்து நல்லா மணமாக ஒரு வாசனையாக இருக்குது. இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். குழம்பு தாளிக்கிறதுக்கு நான் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கிறேன். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு 1/4 ஸ்பூன் கடுகுளுத்தம் பருப்பு, ஒரு 1/4 ஸ்பூன் சீரகம் சேர்த்து ஒரு சின்ன வெங்காயம் ஒரு 3 வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி சேர்த்துட்டு கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு 2 சிட்டிகை அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம இந்த தாளிப்பை இந்த குழம்போடு சேர்த்துடலாம். இந்த குழம்பு பார்த்திங்கன்னா ஒரு 3 நாளைக்கு தொடர்ந்து நம்ம சாப்பிட்ணும். இந்த குழம்பு வச்சுட்டு ஒரு 3 நாளைக்கு தொடர்ந்து நம்ம மதியத்தில் சாப்பாடோடு சேர்த்து சாப்பிட்டுக்கணும். எப்பயுமே மருத்துவ குழம்புன்னு சொல்லும்போது நான் மண் சட்டியில் தான் வச்சுடுவேன். ஃப்ரிட்ஜிலலாம் வைக்கிறதில்ல, வெளியிலேயே வச்சு நம்ம சுட வச்சு சாப்பிடும்போது உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். இந்த மூட்டு வலியெல்லாம் கண்டிப்பாக குறையிறது உங்களுக்கு தெரியும். முடக்குவாதம் இருக்கிறவங்களுக்கு குணப்படுத்துறதுக்காக தான் இந்த கீரைக்கு முடக்கத்தான் கீரைன்னு சொல்லுவாங்க. கடைசியாக நான் 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துட்டு ஒரு தடவை கலந்து விட்டுட்டு அடுப்பை சிம்மிலேயே ஒரு நிமிஷம் போல் வச்சுட்டு இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இந்த கொதிப்பு அடங்கினதும் நம்ம சாதத்தோடு கலந்து சாப்பிட்டுக்கலாம். நீங்கள் மதிய வேலையில் தொடர்ந்து 3 நாளைக்கு சாப்பிட்டுவாங்க. ஒரு வேளைக்கு மட்டும் சாப்பிடக்கூடாது. இந்த குழம்பு வச்சுட்டு ஒரு 3 நாளைக்கு வச்சு சாப்பிட்டுக்கலாம். சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு முட்டு வலி குணமாகிறது உங்களுக்கு நல்லா தெரியும். அவ்வளோதாங்க. ரொம்பவே ஹெல்த்தியான, ரொம்பவே உடம்புக்கு வலுசு இருக்கிற முடக்கத்தான் கீரை குழம்பு நம்ம ரெடி பண்ணியாச்சு. இந்த செய்முறையில் உங்களுக்கு இந்த கீரை கிடச்சிதுன்னா வாங்கி சமைச்சு பாருங்கள். என்னோட இந்த செய்முறை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ரோஜா கிளாசிக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.